கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1220 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 127:1 இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால் அதற்கு அஸ்திபாரமாய் ஆண்டவர் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் பாதியிலே நிற்கிறது. எத்தனையோ மந்திரங்களை செய்துதான் வீடை கட்டுகிறார்கள், ஆனால் வீடு கட்டி முடிக்கப்படவில்லை. அல்லது கட்டின வீடுகளிலே குடியேற முடியவில்லை. காரணம் என்ன? கர்த்தரை முன்வைத்து அந்த வீடு துவக்கப்படாததுதான். எனவே ஒரு வீடு கட்டப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும். வீடு கட்டுவது என்பது ஒரு பெரிய காரியம். அந்த வீட்டை கட்டுவதற்கு முன்பதாக கர்த்தரிடத்திலே ஜெபித்து வீடுகளை கட்டுவோமானால் நிச்சயம் அந்த வீடு கட்டி முடிக்கப்படும். அது ஆசீர்வாதம் உள்ள வீடாக அமையும். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பல காலங்களுக்கு முன்பதாகவே நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அதே போல தாவீது வீட்டை கட்டி முடித்தவுடனே ஆண்டவரிடத்திலே தன்னுடைய வீட்டை கொடுத்து, உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய கரங்களிலே தன் வீட்டை கொடுத்தார். ஒரு வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது அதில் வாழுகிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எனவே வீட்டை கட்டுகிறவர்கள் கர்த்தருடைய கரங்களில் கொடுத்து கட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் வீடு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். கட்டிக்கொண்டிருக்கிற வீடுகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். வீடுகளை கர்த்தருடைய கரங்களில் கொடுத்து கட்டுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வீடு கட்டி முடிக்கப்படும். அதே போலத்தான் நகரத்திற்கு எவ்வளவு காவலாளிகள், எவ்வளவு காம்பவுண்டுகள் வைத்திருந்தாலும், எத்தனை அரண்கள் வைத்திருந்தாலும் கர்த்தர் ஒரு நகரத்தை காக்க வேண்டும். எத்தனை வாட்ச்மேன், எத்தனை செக்யூரிட்டி போட்டாலும் அது போதாது. கர்த்தர் பாதுகாப்பாய் இருக்கிற பொழுதுதான் வீடானாலும் நகரமானாலும் கிராமமானாலும் பாதுகாக்கப்படும். எனவே கர்த்தருடைய கரங்களில் கொடுத்து வீட்டையோ தொழிலையோ வியாபாரத்தையோ ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு துவங்குங்கள். கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.